ஸ்ரீவைகுண்டம் அணையை தூர்வாரும் பணி தொடர்பாக தமிழக அரசு நிலவர அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. அந்த வழக்கில் ஆஜரான மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை இப்பொழுது பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அது தண்ணீரோடு அடித்து சென்று போயிருக்கிறது. இவர்கள் குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட சர்வே நம்பரில் அது கொட்டப்படவில்லை என்று ஆதாரத்தோடு அந்த நல்லகண்டவர்களும் அந்த சான்றுகளை தெரிவித்தார்கள். எனவே அடுத்த முறை வருகிற போது அதற்கான முழு ஆதாரங்களோடு அவர்கள் இந்த தீர்ப்பாயத்தில் அந்த விவரங்களை தர வேண்டும் என்று சொல்லி வழக்கு விசாரணையை 22ஆம் தேதிக்கு டிசம்பர் 22ஆம் தேதிக்கு இந்த தீர்ப்பாயம் ஒத்திவைத்திருக்கின்றது. மணலை அள்ளுகிற முயற்சியில் ஒப்பந்தக்காரர்கள் பெயரில் அவர்கள் 7 இடங்களுக்கு 7 ஒப்பந்தக்காரர்கள், அதனால் அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டதற்கு தீர்ப்பாயம் ஒப்பந்தக்காரர்களுக்காக இந்த உத்தரவு போடவில்லை. தூர்வாருவது விவசாயிகளுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே அந்த ஆட்சேபனையும் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். வேறு ஏதாவது சொல்லணுமா? இப்பொழுது மழை வெள்ளம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் தூத்துக்குடி மாவட்டம் பெருத்த சேதத்துக்கு ஆளாகி இருக்கிறது. குளங்கள் உடைந்திருக்கின்றன, வீடுகள் இடிந்து, விவசாய நிலங்கள் அடியோடு பாழாகி இருக்கின்றன, உப்பளங்கள் பாழாகி இருக்கின்றன. எனவே தக்க நிவாரணம் உரிய முறையில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வற்புறுத்தி மக்கள் நல கூட்டணியின் சார்பில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கே நாளைய தினம் 11 மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு எதிரே கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம். இதில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பில் நானும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே அண்ணன் நல்லகண்ட அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அங்கே இருக்கக்கூடிய 3 மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொள்கிறார்கள். இந்த ஏற்பாடுகளை மறுமலர்ச்சி திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் இந்த ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். ஒரே நாள் இடைவெளியில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் நிலைமையினுடைய கடுமையை கருதி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். மிக குறிப்பாக ஒன்றை இங்கே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் ஒரு அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை அமலுக்கு வந்திருக்கிறது. பத்திரிகை சுதந்திரத்தை